Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 351. ஓபன் பண்ணா போன பாட்டுல வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான ஒரு பீஸ்ட வந்து மீட் பண்ணாயிலே, அதான் அந்த 900. ஆளு பார்க்கவே சும்மா பட்டு பயங்கரமா சங்கிலியில கட்டி போட்டு அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஈரோட இல்ல, ஆனா பீஸ்டோட பாடி அங்க இருக்கு. இதோட பேர் தான் வார்ஸ். 500 வருஷம் கழிச்சு இவனோட கண்ணை ஓபன் பண்ண போறானுங்க. வெரி டேஞ்சரஸ். எல்லாரோட கண்ணுலயுமே அவ்வளவு ஆர்வம். ஏன்னா இவன் எந்திரிச்சு வந்தான்னா இவங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய பெனிஃபிட். லூஃபியோட ஷேடோவும் அவன் கையில இருந்து எஸ்கேப் ஆலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுதான், ஆனா முடியல. இங்க இவங்க 3 பேரும் என்ன பண்றதுனே தெரியாம பதட்டத்துல எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. வேற இவங்களால களத்துல இறங்கி சண்டை போட முடியுமா? அப்படியே லைவா அந்த பெரிய சைஸ் பீஸ்ட பார்த்துட்டு நடுங்குவாங்க. ஆல்ரெடி அந்த கெக்கோ முரியாவே பெரிய சைஸ், ஆனா அந்த ஓர்ஸோட மூஞ்சி சைஸ் தான் இவன் இருப்பான் போல. அப்படின்னா அது எத்தனை இருக்கும்? இவ்வளவு பெருசா இருக்கே, வந்தா என்ன ஆகுங்கிற மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. சரி, இனி எதுக்கு பொறுமையா இருக்கணும், அடுத்த வேலையை பார்த்துலான்னு கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருக்க லூஃபிய புடிச்சு, இங்க பாரு கண்ணா, நான் தான் உன்னோட புது மாஸ்டரு. உன்ன நான் ஒரு பாடியில கொண்டு போய் சேர்க்க போறேன். ஒரு ஜோம்பியா நீ வாழ முடியும். உனக்குன்னு பாஸ்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒழுங்கா நீ எனக்கு ஒபீடியன்டா இருக்கிற. ஓகேவானவன அவ்வளவு நேரம் கையை காலுன்னு ஆட்டிட்டு கிடந்த லூஃபி, அதாவது லூஃபியோட ஷேடோ, அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஓகேன்னு தலையாட்டும். இதுதான் இவங்களுக்குள்ள இருக்க ஒரு டீலாமா. நமி எல்லாம் அலன்றுவா, என்ன இவனுங்க டீல் எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கன்னு. அப்ப அந்த டாக்டர் பேசாம சென்ட்ரிக்குமே இந்த மாதிரி கடந்த காலத்தை மறக்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னு சொல்லுவான். ஏன்னா அப்படி பண்ணிருந்தானா இந்நேரத்துக்கு ஒழுங்கா அவன் பிளேட்ல சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. இப்போ பழைய மெமரி எல்லாம் இருக்கிறதுனால தானே பிளேட்ஸ் எல்லாம் வைக்க கூடாது, யூஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை சொன்ன உடனே டெரரா, பேசாம உன் முட்டியையும் நான் பிளேட் மாதிரியே உடைச்சிட்டேன்னா எல்லாமே சரியாயிரும்லம்பா. கத்திக்கிட்டே போய் இங்க பாருமா, தேவையில்லாம நீ பயமுறுத்திட்டு இருக்காத, பயமா இருக்குல்ல எனக்கு எப்படிமா. சுத்த காமெடி பீஸா இருப்பான் போல. அப்சலம் பார்த்துட்டு இந்த சின்ரி புள்ள ஹாட் பேக்கு கொஞ்சம் கூட கருணையா காட்ட மாட்டான் போல. என்னமோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கெக்கோவோட ஆளுங்கெல்லாம் பேனு இவனை லுக்கு விடுவாங்க. இங்க கெக்கோ முறியா அவனை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். இங்க நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணி இதை தடுக்கணும்னு தோணுது. ஆனா இப்ப உள்ள இறங்கினாங்கன்னா இவங்க ஷேடோவும் மொத்தமா காலி. இங்க கெக்கோ முறியா 500 வருஷமா தூங்கிட்டு இருந்தவன் இப்ப எந்திரிக்கட்டும்னு சொல்லி லூஃபியோட ஷேடோவை கொண்டு போய் அந்த ஓர் டெட் பாடி மேல வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். இங்க எல்லாருமே இதை ஆச்சரியமா அசந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் நடந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான 2 ஆளுகளை ஒண்ணு சேர்த்துறது தானே முதல் டைம். சோ அதனால அந்த அதிசயத்தை அப்படியே கடைசி வரைக்கும் பாத்துட்டு இருப்பானுங்க. லூஃபியோட ஷேடோ ஃபுல்லாவே அவனுக்குள்ள முங்கிருச்சு. அவ்வளவுதான், இனி வேட்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவான். உடனே அந்த ஏட்டமே சும்மா கிட்டு 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 கிட்டுன்னு பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிடும். என்னடானா அந்த ஓர்ஸ் அப்படியே எந்திரிக்க போறான். சுத்தி சங்கிலியெல்லாம் போட்டு வேற கட்டி வச்சிருக்கானுங்களா, அதனால எந்திரிக்கும் போது அந்த பில்டிங்கே கண்ணா பின்னான்னு அதிரும். ஜஸ்ட் கைய மட்டும் தான் அசைப்பான். அதை பார்த்துட்டே உசோப்பெல்லாம் பயந்து போய் தொண்டைகளியே கத்துவான். அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கும் போது வெளியில இருக்க வவால் கூட்டம் எல்லாம் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கும். சொல்ல போனா அந்த இடத்தை விட்டு ஊரகாலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க. இவன் வர்றதுக்கு முன்னாடியே தெரியுது எந்த அளவுக்கு அவன் கொடூரமான ஆளுன்னு. சாப்பெல்லாம் பயத்துல கத்திடுவான் போல. அதனாலேயே அவன் வாயெல்லாம் புத்தி உள்ள அமுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிப்பான். அப்பதான் அவனோட மொத்த உருவத்தையும் காட்டுறாங்க. ஆளு சும்மா ஜெய்சாண்டிக்கா பார்க்கவே பயங்கரமா இருக்கான். சாப்பருக்கெல்லாம் அவனை பார்த்துட்டு பயத்துல கத்தாம இருக்க முடியல. ஆனா நபி வாய் அமைக்கி பிடிச்சிட்டு அவனை கத்த விடாம சமாளிப்பான். பட் அவனோட கண்ணை பார்க்கும் போதே இவன் கண்ணுல வீதி தார தாரையா கொட்டிட்டு இருக்கும். அவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தவன் டப்புன்னு துறப்பான். 3 பேரும் பார்த்து வீதியாகி பொத்துன்னு விழுந்து கதறுவாங்க. ஐயோ போனா அசையுதேன்னு. இப்படி கத்திட்டே வெளியில விழுந்தவன அவங்க எல்லாரும் பாத்துருவாங்க. போச்சு மாட்டிட்டாங்களா சாப்பர்லாம். ஐயோ டீமன் எந்திரிச்சிருச்சு, இனி சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லி தொண்டையிலே ஏத்துவான். வெரோனா குமஷிய திட்டிட்டே வருவா. பின்ன இவ்வளவு நேரம் முதுகுல தூக்கி வச்சிருக்கான், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, பைரட்ஸ் எல்லாத்தையும் என்ன காப்பாத்தியான்னு வேற கேப்பா. பாவம் அவன் எத்தனை டைம் சொல்ல ட்ரை பண்ணா, இவ எங்க கேட்டா. இப்ப வந்து கத்துறத பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய கிராக்கு கேஸுங்க எல்லாம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குது. இந்த அப்சலம்க்கு நமிய பார்த்தவொடனே செம ஹாப்பி. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு வழியா வந்துட்டான்னு. சோ இப்ப 3 பேருமே தொக்கா உள்ளுக்குள்ளேயே வந்து மாட்டிட்டாங்க. இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. இனி தப்பிக்க விடுவானுங்களா? நம்ப கஷ்டம் தான். அந்த டைம் அந்த ஓர்ஸ் என்ன பண்ணும், அங்க இருக்க சங்கிலி எல்லாத்தையுமே அத்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா எந்திரிச்சு நிக்கும். அது அப்படி எந்திரிச்சு நின்னு ஒரு லுக்கு மட்டும் தான் விடும். அவ்வளவுதான், நம்ம ஆளுகளோட உயிர் எல்லாமே வெளியில வந்துட்டு உள்ள போகும். சோ ஒரு வழியா அந்த பீஸ்டுக்கு உயிரை கொடுத்து எந்திரிக்க வச்சுட்டானுங்கோ. அவன் ஜஸ்ட் அவன் மேல கிடக்குற அந்த பனிக்கட்டியை தூக்கி கீழே மட்டும் தான் வீசுவான். அது நேரம் அந்த டாக்டர் மேலதான் போய் விழும். அதுவும் எப்படி, அவன் எடுத்தது பொடிக்கல்லு, ஆனா இவன் மேல விழுந்தது பாறாங்கல்லு. ஆனாலுமே அவனை பாராட்டி தள்ளுவான். பாத்தியா அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சொல்ல போனா இவன் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், நிஜமான டெவில் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா ஒரு உருமுவான். எல்லாருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. ஆமா எதுக்கு இவன் உருமிட்டு இருக்கான்னு அப்படியே அவன் வாய பார்த்தா எனக்கு மீட்டு வேணும்னு சொல்லி தொண்டைகளையே கத்துவான். அவன் கத்தனக்கே அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்கும். எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு பின்னாடி போவாங்க. ஆனா அங்க மட்டும் இல்ல, படிக்கட்டுல ஏறி வந்தாலே நம்ம ரோபினும் பிராங்கியும் அவங்களுமே அடிச்சு போராட்ட கீழே விழுவாங்க. அவன் கத்துற போர்ஸ் மொத்த கோட்டையுமே சும்மா உழுக்குது. அடுத்து எனக்கு பசிக்குது
ஐயுன்னு ஒரு கத்து கத்துவான். அது அதுக்கு மேல பயங்கரமா இருக்கும். எல்லாம் கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு இடிச்சு திருச்சு போய் விழுவாங்க. ஆனா நல்ல வேலை நம்மளுக்கு 3 பேர் மட்டும் வந்த பாதையிலேயே அப்படியே பிளைங்ல வந்து விழுவாங்க. அப்புறம் என்ன தப்பிச்சு ஓட வேண்டியதானே. சும்மா 90ல ஓடுவாங்க. இங்க அந்த அப்சலம் ஐயோ என்னோட பிரைட் எங்க போனா, அந்த பைரட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லி பதட்டத்துல கத்திட்டு இருப்பான். தலைவரே அவங்க அடிச்ச காத்துல பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, சொல்ல போனா அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு நான் விட்டாதானு சொல்லிட்டு அவங்கள தேடி வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்மளுக்கு சிக்குவாங்களா, திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. இங்க இவ்வளவு பெரிய உருவத்துக்குள்ள இருக்கிறது நம்ம லூஃபியோட ஷேடோ. சோ அதனால சஞ்சி சாப்பாடு போடுறான் தான் கத்திட்டு இருப்பான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனே யோசிப்பான், ஆமா சஞ்சி யாருன்னு. ஐயோ பயங்கர குழப்பத்துல இருக்கான் போலேன்னு கெக்கோ மோரியாவே குழம்பி போயிருவான். இங்க இவங்க 3 பேரும் நடந்த சம்பவத்தெல்லாம் பேசிட்டே போவாங்க. லூஃபியோட ஷேடோவை கொண்டு போய் அவ்வளவு பெரிய டெட் பாடிக்குள்ள வச்சோடனே அவன் உயிர் வந்து எந்திரிச்சிட்டான். அப்படின்னா டாக்டர் ஹாக்பேக் இதத்தான் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா செத்தவங்க யாருமே உயிரோட திரும்பி வரல, வேற ஒருத்தங்களோட ஷேடோவை கொண்டு போய் டெட் பாடியில வச்சு அவங்கள உயிரோட கொண்டு வந்திருக்கான். அதுவும் எதுக்காக, இவங்களுக்கு அடிமையாக்க. இந்த வேலை எல்லாத்துக்குமே காரணம் டெவில் ஃப்ரூட்டோட பவர் தான். ஆனா நமிக்கு என்ன ஒரு குழப்பம்னா, அவன் வாயை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை கறி. லூஃபி தான் மீட்டை நிறைய சாப்பிடுவான், அவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா லூஃபியோட ஷேடோ மட்டும் உள்ள போல அவனோட பர்சனாலிட்டியும் அந்த மான்ஸ்டருக்கு வந்திருக்கு. இதே மாதிரி தானே நாய் மூஞ்ச வச்ச ஒரு பெண்குயின் சஞ்சியோட பர்சனாலிட்டியில வந்து இவங்களை காப்பாத்துச்சு. பெண்களை அடிக்க மாட்டேன், பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு. அப்படின்னா அது சஞ்சியோட ஷேடோ. அதுக்கப்புறம் ஒரு சாமுராயி ப்ரூக் மாதிரியே பேசிக்கிட்டு நமிகிட்ட வந்து வம்புழுத்தான்ல, அவன் பண்ண ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நல்லா தெரியுது அவனுக்குள்ள ப்ரூக்கோட ஷேடோ இருக்குதுன்னு. இந்த ஐலாண்ட்ல ஸ்டேஞ்சா இருந்த எல்லா விஷயமுமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய வருது. அப்படின்னா யாருமே இங்க ஜோம்பிஸ் இல்ல, ஜோம்பிஸா மாத்திட்டு இருக்கான். அப்ப செத்தவங்களை அவன் உயிரோட கொண்டு வரலன்னு இதுலயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவன் மேல சாப்பர் ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். ஏன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை தப்பா பேசினப்ப கூட அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி இவன் தான் பேசினான். ஆனா அது எல்லாத்தையுமே அவன் கெடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு மக்களை உயிரோட கொண்டு வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அடிமையா மாத்திட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் ஒரு கேவலமான கேடுகட்ட டாக்டர். இனி இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா பேசிட்டே தான் இருக்கணும். இவங்க தான் ஏதாச்சும் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி ஆகணும். ஏன்னா இப்ப இவங்களை விட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்லையே. லூஃபியோட பாடியை அவங்க கப்பலுக்கு தான் தூக்கிட்டு போறதா சொன்னானுங்க. அப்ப இவங்க நேரா சன்னிக்கு போனாலே போதும், அவங்கள காப்பாத்திடலாம். லூஃபி அங்க தூக்கிட்டு போயிருக்கானுங்கன்னா ஜோரோவும் சஞ்சியும் அங்கதானே இருப்பானுங்க. அப்ப பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. அந்த டைம் அந்த அப்சலம் பின்னாடி வந்து நமிய தவிர சாப்பரையும் உசோப்பையும் அப்படியே கொளுத்தி விட்டுருவான். அவ கண்ணு முன்னாடியே 2 பேரும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தெரிச்சடிச்சு போய் விழுவாங்க. ஐயோ உசோப்பு சாப்பரு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேப்பா. அவனுக்கு பார்த்தா அப்படியே பொசுங்கி போய் பேன்னு விழுந்து கிடப்பானுங்க. பாடி ஃபுல்லா எரிஞ்ச கரிஞ்ச ஸ்மோக் வரும். அந்த டைம் நமியா அந்த அப்சலம் பையன் வந்து அலையா தூக்கிடுவான். உடனே கத்துன்னு கத்துவாளா. உசோப் அதை பார்த்துட்டு கொலை காண்டாவான். அவன் புடியில இருந்து நமியால எஸ்கேப் ஆக முடியல, ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். சாப்பருக்குமே இதை பார்க்கும்போது கொலை காண்டாவும். ஆனா பயங்கரமா கொளுத்தி விட்டான்ல, சோ புகஞ்சுக்கிட்டு இருக்குது பாடி எல்லாம். அவன் என்னடானா இன்னைக்கே நமிய கல்யாணம் பண்ண போறானாமா. சோ எங்க 2 பேத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு வேற பில்டப் பண்ணுவானா. இப்பதான் நம்ம உசோப்பு அப்படியே வெறி கொண்டு எந்திரிப்பான். கொய்யால என்னால கூட இருக்க ஒரு பொண்ணை கூட காப்பாத்த முடியலன்னா நான் ஆம்பளையா பிறந்து என்னடா பிரயோஜனம்னு சொல்லி உசோப்பு சோகே கிங்கா யூஸ் பண்ணி இருந்தானே ஒரு வெப்பனு, அதை அப்படியே வெளியே எடுத்து ரெடி பண்ணுவான். அப்படியே சாப்பர் பார்த்துட்டு முழிப்பான், இந்த வெப்பன் சோகே கிங்கோடதாச்சே, இவன் எப்படி வச்சிருக்கான்னு. அப்படின்னா இன்னுமே இவங்களுக்கு தெரியல இவன் தான் சோகே கிங்னு. அவன் இந்த சாவுடான்னு சொல்லி எய்ம் பண்ணி அடிப்பானா. ஆனா அந்த குண்டு வர்றதுக்குள்ளேயே அவன் அவனோட சேர்த்து நமியையும் மறைய வச்சிருவான். ஆனா குண்டு டபடபடபடன்னு வெடிக்கும். அவன் மேல பட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஐயோ நமியை காண போயிட்டாலேன்னு சொல்லி சாப்பர் கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு மோபம் முடிச்சு பார்ப்பான். ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு நமியோட ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ண விடாம தடுக்குது. அந்த டைம் நமி உசோப்பு நீ காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திட்டு இருப்பா. அந்த ரூம் ஃபுல்லா எக்கோ அடிச்ச உடனே அவ எந்த பக்கம் இருக்கானே தெரியல. எங்க இருக்க நமி எங்க இருக்கன்னு அவனு எவ்வளவு கேட்டு பாப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவகிட்ட சத்தம் இல்ல. அந்த அப்சலம் தான் வில்லத்தனமா சிரிச்சிட்டு, ஜோம்பேஸ் இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கிட்டையும் உங்க கைவரிசையை காட்டுங்க, நான் குறுக்க வந்து தடுக்கவே மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இவங்கள முறியா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஆனா எங்க இருந்து சொல்றான்னு தான் தெரியல. உசோப்புமே எங்க போனா எந்த பக்கம் இருந்து அவனை அட்டாக் பண்றது, நமியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆர்மர் போட்ட ஒரு ஜோம்பி வந்து அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு கூட்டம், அவ்வளவுதான் தொக்கா நம்மளுக்கு மாட்டிட்டானுங்க. எந்த பக்கம் போனாலும் பொழந்துருவாங்க. ஏன்னா மாடி படிக்கட்டு மேலேயும் ஜோம்பிஸ் கீழேயும் ஜோம்பிஸ். இதுல வேற இவங்களை அட்டாக் பண்ண ஸ்டீல் ஆர்மர் போட்ட ஒரு ஜோம்பி வேற. என்னடானா இவங்க ஷேடோவா உங்களுக்கு கொடுத்துடணுமாமா. ஐயோ இப்படியே போனா நம்ம ஷேடோவையும் ஆட்டைய போட்டுவாயிலேன்னு வீதியாவாங்க. பார்த்தா நடுவுல நிக்க வச்சு சுத்தி ரவுண்டு கட்டியாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்தா பெயிண்டிங் குள்ள இருக்க ஜோம்பிஸுமே வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான் தொக்கா மாட்டியாச்சா. ஆளுக்கு ஒரு கையா போட்டு அமுக்கு அமுக்கி நசுக்கிட்டு இருப்பானுங்க. அப்பவுமே உசுப்பு வாய வச்சுட்டு சும்மாவா இருக்கான். ஏய் விடுங்கடா கொய்யாலைகளா, ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி சண்டைக்கு வாங்கடா, இது என்னடா மொத்தமா வரீங்க பிச்சைக்கார பையலா, என்ன விடுங்கடான்னு எவ்வளவு முக்குவான். ஆனா அந்த ஜோம்பிஸுங்க டீசென்ட்டா எங்களுக்கு தேவை உன்னோட ஷேடோ மட்டும்தான் ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளவு பயப்படுறான்னு சொல்லிட்டு அப்படியே புடிக்க வரும். சாப்பரு டேய் அவங்கள ஏன்டா இன்னும் விட்டு வச்சிருக்க, சுட்டு தள்ளுறான்னு சொல்லுவான். ஆனா சுட மாட்டானுங்க. 2 பேருமே அவங்க காலுக்கு அடியில பூந்து வெளியே வந்துருவாங்க. அவனுக்கு அங்க முக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா புலம்பிக்கிட்டே போனவன கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்படியே முக்குன்னு முக்கி இந்த பக்கமா போனாலும் வருவாங்க, அந்த பக்கமா போனாலும் வருவாங்க, மேல போனாலும் ஒரு பெரிய கூட்டமே வரும். சோ வீதியில 2 பேருமே மேல இருந்து உருண்டு வருவாங்க. கீழே இருக்க ஜோம்பிஸ் மேல எல்லாம் இடிச்சு அப்படியே மொத்தமா வந்து விழுவாங்க. அவ்வளவுதான், இனி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷேடோவை குடுன்னு போட்டு நடுவுல வச்சு அமுக்கியாச்சு. நம்ம தீந்தோம் இதோட முடிஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு யாரோ ஒருத்தன் ஒரு ஜோம்பியோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குவான். அந்த ஜோம்பி
செத்து அவன் வாயில இருந்து அப்படியே அந்த ஷாடோ வெளியில போகும். அத பார்த்துட்டு எல்லா ஜோம்பிஸுமே மிரண்டுருவாங்க. அட வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம பிராங்கியும் ரோபினும். அந்த உப்பை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த ஜோம்பிஸோட வாயில எல்லாம் போட்டு விடுவாங்க. அது உடம்புல இருந்து அந்த ஷாடோஸ் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வெளியில போயிடும். இப்படி கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட ஜோம்பிஸை காலி பண்ண உடனே மத்த ஜோம்பிஸ் எல்லாம் பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இவங்க நார்மல் மனுஷங்க மாதிரி இல்லன்னு அவங்க கத்திட்டு பயந்துட்டு இருப்பாங்களா, அவனுங்க மேலேயே இவனுக்கு 2 பேரும் ஏறி வருவானுங்க. என்னதான் வீதியானாலும் விளையாட்டுத்தனம் அடங்கல. அப்புறம் என்ன, இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு என்னப்பா சாப்பரு உசோப்பு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்களான்னு கேட்ட உடனே நல்லாதாம்மா இருக்கும்னு சொல்லி கட்டி புடிச்சு 2 பேரும் கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.